மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 19ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, தனா ரொம்ப கோவமாகி மாயாவை வீட்டை விட்டு இழுத்து பிடிச்சி கொண்டாந்து தள்ளுறாங்க. இதை பார்த்ததோட பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இத்தனை நாளும் அவங்க இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தனா நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாரு, இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வந்துடாத. இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நான் இத்தனை நாளும் அமைதியாக இருந்ததுனால தான் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத. மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிரு. இனிமே எங்கள் முகத்திலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனா வந்துட்டு மாயாவை ரொம்ப மோசமாக பேசி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்ததோட மாயாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. கதிர் நேராக ஓடி வந்து மாயாவை தூக்குறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திருக்கணும். ஒருத்தரை மட்டும் தனா விரட்டி அடிச்சது ரொம்ப தப்பு. இந்த மாயாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தானே கதிர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனையும் சேர்த்து தான் துரத்தி இருக்கணும் அப்படின்ட்டு பத்மா சொல்ல, அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னமோ அக்கா, இனிமே இதுகளோட பிரச்சனை நமக்கு இல்லை அப்படின்னு. அப்போ மாயா டக்குன்னு எந்திரிச்சு, இங்கே பாருங்க, தனாவை இப்படி கோவப்படுத்தினது நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபோட்டோவை என் பேரை சொல்லி வீட்டில் கொண்டாந்து கொடுக்க சொன்னதும் நீங்கள் தானே எனக்கு தெரியும். இதை நான் தனா கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நான் மட்டும் இப்போ தனா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக உங்களை காரி தான் துப்புவா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கேன். நான் சொல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஓவராக பேசாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, ஏய் மாயா, ஆமாண்டி, நாங்கள் தான் அப்படி பண்ணோம். அதனால நீ என்ன பண்ண போற? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தனா உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டா. இதுக்கு மேலே நீ வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் நேராக பத்மாவை பார்த்து, இங்கே பாருங்கத்த, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஏய், யாருக்கு யாருடா சித்தி? மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு போயிரு. என்னைக்கு நீ தனாவோட கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்டினியோ அப்போவே நாங்கள் எல்லாருமே உன்னை டோட்டலாக வெறுத்துட்டோம். இதுக்கு மேலே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் நேரா பத்மாவை பார்த்து, இங்கே பாருங்க, அப்படி மாயா உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணா? இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க எல்லாரும் இன்னுமே மாயாவை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, யாரு இவளா நம்மளுக்கு நல்லது பண்றா? நான் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு சீனு பணத்துக்கு கஷ்டப்படாம சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ தேவையில்லாம இடையில புகுந்து சாருவை விரட்டி விட்டுட்டு இவ சீனுவை கல்யாணம் பண்ணாலே, அது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு. கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும் மாயாவும் சீனுவும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க அப்படின்னு. அது தெரிஞ்சுதான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக சாருவை நீங்க இடையில கொண்டுட்டு வந்தீங்க. நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க. இன்னைக்கு நீங்க பண்ண இந்த தப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அதை கிடைக்கிற நேரத்துல பாத்துக்கலாம். மாயா இனிமே வீட்டுக்குள்ள வரமாட்டா. அதை ஃபர்ஸ்ட் நாங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட பார்வதியும் சொல்றாங்க, என்னன்னா, ஏ மாயா, இனிமே உன் டென்ஷனே எங்க வீட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு. அப்ப கதிர் நேரா பார்வதியை பார்த்து, நீங்களும் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியா இருக்கோம். அதை நீங்க அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு. அப்ப பார்வதி நேரா பத்மா கிட்ட, சரி வாங்கக்கா போகும், இதுக கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப கதிர் நேரா மாயா கிட்ட, இரு மாயா, நான் தனா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நீ தேவையில்லாம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீன்னா அப்புறம் உன்னையும் வந்துட்டு தனா கண்டிப்பா பேசுவா. நீ போயிட்டு அவகிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, அதுக்குன்ட்டு அவ என்ன தப்பு பண்ணாலுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அது எப்படி? நீ அவளுக்கு அக்கா மாதிரி தானே, வயசுல மூத்த பொண்ணு. உன்னை கை நீட்டி அடிச்சு வீட்டை விட்டு கொண்டாந்து துரத்தி அடிச்சிட்டா இதெல்லாம் சாதாரண விஷயமா? இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி வெளியில யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ரகுராமோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு தான் பேசுவாங்க. இதை வெளியில கொண்டுட்டு போக கூடாது. நான் போயிட்டு இப்ப தனா கிட்ட உனக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, விடு கதிர், ஏதோ என் தலையெழுத்து, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அதுக்காக நீ இடையில வரவேணா, நீ போயிட்டு வேலையை பாரு கதிர் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, இல்ல, நான் விட மாட்டேன், நான் போயிட்டு தனா கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு
கதிர் நேரா தனா ரூம்ல இருக்காங்க. கதிர் போறாரு. கதிர் நேரா தனாவை பார்த்து தனா அப்படின்னு சொல்ல, தனா நேரா கதிரை பார்த்து என்ன மாயாவுக்கு வக்காலத்து வாங்க வந்தியா அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, நான் வக்காலத்தெல்லாம் வாங்க வரல, யாரு மேல நியாயம் இருக்கு அப்படிங்கிறத தான் பேச வந்தேன். என்னதான் இருந்தாலும் அவ உன்னை விட வயசு மூத்தவ. அவளை போயிட்டு நீ கை நீட்டி அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறது உனக்கு கொஞ்சம் கூட மனசுக்குள்ள இறக்கமே இல்லையா? இந்த விஷயத்த பத்தி ஊருக்குள்ள யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா பெரியப்பாவையும் மாமாவையும் அத்தையும் பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதை பத்தி கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, ஏய் நீ தேவையில்லாம என்னோட லைஃப்ல தலையிடாத. நான் மாயாவை அடிச்சு துரத்துனதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? என்ன மாயா உனக்கு சப்போர்ட்டா இருப்பாளே, ஆனா இப்ப அவ இந்த வீட்டுக்குள்ள இல்லையேன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, இங்க பாருதனா, நீ உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியாம நீ ஆடிக்கிட்டு இருக்க. என்னைக்கு உண்மைன்னு தெரிய வருமோ அப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, நான் கஷ்டப்படுறப்ப கஷ்டப்பட்டுக்கிறேன், அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. மரியாதையா நீ இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சிருவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் நேரா தனாவை பார்த்து, ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும் பொழுது பக்கத்துல நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட ஆளு பக்கத்துல இருக்க போறதில்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோவமா கதிர் போறாரு. இதை பார்த்ததோட தனா ரொம்ப கோவமா அங்க இருக்கிற பொருளை எல்லாம் உடைச்சு போட்டுட்டு, என் மேல உள்ள நியாயத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்ப நம்ம கதிர் நேரா மாயா கிட்ட போயிட்டு, மாயா அவகிட்ட பேசுற நிலைமையில இல்ல, ஏன்னா அவ சரியான கோவத்துல இருக்கா. சித்தியும் அக்காவும் சேர்ந்து பல விஷயங்களை சொல்லி தனாவை ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க. தனா அதையே தான் திருப்ப திருப்ப சொல்றாளே தவிர்த்து நான் பேசுறத கொஞ்சம் கூட காதல வாங்க மாட்டேங்கிறா. அப்படி இருக்கையில அவகிட்ட என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, அதுக்குதான் கதிர் சொன்னேன், இப்போதைக்கு தனா கிட்ட நம்ம என்ன சொன்னாலுமே அவ கேட்க மாட்டா. ஏன்னா நான் சொல்லிதான் நீ கட்டாயத்தாலே கட்டியிருக்க அப்படின்னு ஏற்கனவே அவளுக்கு என் மேல கோவம் இருக்கு. இதுல இந்த மாதிரி ஃப்ரேம் போடுற வேலையும் பண்ணா அப்புறம் கோவம் தானே வரும். ஆனா அதை நான் பண்ணவே இல்லை கதிர். பார்வதி சித்தியும் பத்மா அத்தையும் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில என் மேல பழி வந்துட்டு பத்தியா? அவங்க காலையில தான் என்கிட்ட சவால் விட்டாங்க, உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி பண்ணிட்டாங்க. என்னையும் தனாவையும் பகையாளியா மாத்தினாதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு பத்மா அத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்படி தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு போன அத்தை வந்துருவாங்க, அவங்க வந்ததோட தனா எப்படி பேசுறான்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, வேணா கதிர் விடு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, நான் சொல்லலைன்னாலும் கண்டிப்பா தெரிய வரும்ல அப்ப இருக்கு தனாவுக்கு அப்படின்னு. அதே நேரத்துல ரகுராம் வீட்டுக்கு வராரு. ரகுராம் மாயாவும் கதிரும் வெளியில நிக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு ரகுராம் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க சிவா கீழே உடஞ்சி கிடக்குற போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராமும் அந்த போட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப ரகுராம் அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க, அம்மா அப்படின்னு. அப்ப பாட்டி எங்கேருந்து வந்துட்டு, சொல்லுப்பா ரகு அப்படின்னு சொல்ல ரகுராம் கேக்குறாரு, என்ன கருமம் இது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, மாயா ஏதோ தனாவும் கதிரும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோவை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறா. அது பிடிக்காம தனா போட்டோ எடுத்து உடைச்சி மாயாவை அடிச்சு வீட்டை விட்டு தள்ளிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் மனசுக்குள்ள ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நம்ம தனாவா இப்படி பண்ணா, அவ இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு ரொம்ப கோவத்துல இருக்கா, அவளை மேலும் மேலும் கோவப்படுத்தி பாக்குறதுல அவங்களுக்கு என்னதான் அப்படி சந்தோஷம்னு தெரியல. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் கூட யாருக்குமே கவலையே இல்லையில அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா ரகு, மாயா இதை ரெடி பண்ணல அப்படின்னு தான் சொல்றா அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, இனிமே யாரையுமே நம்பி பிரயோஜனம் இல்லம்மா, யாராரு எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலேயும் அவளை நம்பி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப பார்வதி வந்து சொல்றாங்க, பாத்தீங்களா மாமா எப்படியெல்லாம் நம்ம பொண்ணுக்கு டென்ஷன் கொடுக்குறான்னு. இதனாலதான் தலா கோவப்பட்டு மாயாவை வீட்டை விட்டு அனுப்புனாலே தவிர்த்து மற்றபடி எனக்கு தெரிஞ்சு தனா மேல எந்த தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்பதான் தனா கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்களை மறந்துக்கிட்டு வரா. ஆனா அவளை இந்த மாதிரி சொல்றது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு. அதே நேரத்துல ஜானகி வராங்க. மாயாவும் கதிரும் வெளியில நிக்கிறத பாக்குறாங்க. ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சுமா, ஏன் வெளியில நிக்கிற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா,
கொஞ்ச நேரம் நான் வெளியில நின்னுக்கிறேன், அப்புறமாட்டி வரேன் அப்படின்னு. ஜானகி கேட்குறாங்க, ஏம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா கதிர், என்னாச்சுப்பா அப்படின்னு. கதிர் சொல்றாரு, ஒன்றும் இல்லத்த அப்படின்னு. ஜானகி மாயாவை வீட்டுக்குள்ள கூப்பிட மாயா வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ஜானகிக்கு செம ஷாக்கு. மாயா என்னாச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு மாயா சொல்றாங்க. ஒன்றும் இல்லை பெரியம்மா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு. உடனே ஜானகி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் இல்லாத நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே எல்லாருமே ஒரு இடத்துல நிற்கிறத நம்ம ஜானகி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் போய் பார்த்தா ஃபோட்டோ உடஞ்சி கிடக்கு. இதை பார்த்ததோட ஜானகி அதிர்ச்சியாகி, ஐயோ புதுசாக கல்யாணம் ஆனவங்களோட ஃபோட்டோ உடஞ்சி கிடக்கு, யார் இதை உடைச்சது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, தனா தான் ஜானகி உடைச்சது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி ஷாக் ஆகி, தனா எதுக்கு இந்த ஃபோட்டோவை உடைச்சா, ஃபோட்டோ உடைக்கிறதால நல்லது இல்லைன்னு அவளுக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாப்பா, ஆனால் இந்த மாதிரி பண்ணால் யாருக்கு தான் கோபம் வராது அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு மாயா இருக்கால்ல, இது மாதிரி ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோவை கொடுத்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கா ஃபோட்டோவை, தனா கிட்ட கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்கா. தனா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி மாயாவை நல்லா செவிலே ஒன்று விட்டு வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, என்னது தனா மாயாவை அடிச்சாளா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் ஜானகி, இப்படி தனா கோவப்படுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, என்னதான் இருந்தாலும் தனா மாயாவை கை நீட்டி அடிக்கிறது தப்பில்லையா, அதை பற்றி நீங்கள் யாருமே கேட்கலையா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இல்லைம்மா, தனா ரொம்ப கோவத்தில் இருந்தா, அவள் கோவமும் ஒரு நியாயம் தானே, ஏன்னா இப்போதான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விஷயங்களை மறந்துக்கிட்டு வரா, அவளை மறுபடியும் வெறுப்பேற்றுறது தப்பில்லையா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஏன் அத்தை, அவள் வயசில் மூத்தவ மாயா, அவள் தங்கச்சி மாதிரி இப்படி அவளை அடிக்கிறது ரொம்ப தப்புன்னு நீங்கள் சொல்லலாம்ல, இந்த விஷயம் மட்டும் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை தானே பேசுவாங்க, அதை பற்றி கொஞ்சமாவது யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம ஜானகி கேட்குறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அது சரி, நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அந்த மாயாவுக்கு மட்டும்தானே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால நாங்கள் சொல்கிறத நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேராக பத்மாவை பார்த்து, இங்கே பாரு பத்மா, பொண்ணை பார்வதி அரைஞ்சா சும்மா விடுவியா அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, என்ன எப்படி பார்வதி அடிக்க முடியும், பார்வதி என்னை விட வயசுல சின்னவ இல்லையா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா, என்னதான் இருந்தாலும் தனா மாயாவை கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது, இப்போ தனா எங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் நேரா, இங்கே பாருங்க, என் பொண்ணை யாராவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, வயசுல மூத்த ஒருத்திய அவள் கை நீட்டி அடிச்சிருக்கா, அதுக்கெல்லாம் பெத்த தாயான நாள் இடம் கொடுக்க முடியவே முடியாது, நான் போயிட்டு அவளை என்னன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே நம்ம தனா உட்காந்துருக்காங்க. அப்போ ஜானகி நேராக தனா கிட்ட, தனா அப்படின்னு சொல்ல, தனா நேராக ஜானகியை பார்த்து, என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோடு ஜானகி டென்ஷன் ஆகி தனாவை ஓங்கி அறையிறாங்க. தனா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ தனா கேட்குறாங்க, இப்போ கூட ஏன் மேலே தான் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆனால் என் வாழ்க்கையவே அவள் அழிச்சிட்டா, ஆனால் அவளுக்கு தான் நீங்கள் இன்னமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு அன்பு அக்கறையுமே இல்லை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனால தான் உன்னை நான் இத்தனை நாளாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை இல்லை, அவள் உன்னை விட வயசு மூத்தவ தானே, அவளை போயிட்டு கை நீட்டி அடிச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசில் இறக்கமே இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்கிறாங்க, ஏமா அவள் என்னை நிமிஷத்துக்கு நிமிஷம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காளே, அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா, நான் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியுதா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் அவளை நீ கை நீட்டி அடித்தது ரொம்ப பெரிய தப்பு, அவள் அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா, நீ கண்ணால் பார்த்தியா, எவனோ ஒருத்தன் ஃபோட்டோவை கொண்டாந்து கொடுத்து இதை மாயா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கான், ஆனால் மாயா தான் கொடுத்தா அப்படிங்கிறது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஆனால் அவன் பொய் சொல்லிட்டு கூட போயிருக்கலாம்ல, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரணும் அப்படின்னு யாராவது கூட இதை முயற்சி பண்ணியிருக்கலாம்ல, கொஞ்சமாவது அதை நீ யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு. இதை கேட்டதோட
நம்ம தனா அமைதியாக இருக்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ பண்ண தப்புக்கு நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் மாயா கிட்ட, வாடி அப்படின்னு. அப்போ தனாவை பிடிச்சி ஜானகி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்போ நம்ம தனா சொல்கிறாங்க, அம்மா விடுங்கம்மா அப்படின்னு. இதை ரகுராமும் பார்க்குறாரு. ஆனால் ரகுராமால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம பொண்ணு தனா மேலே தப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கும் தெரியுது. அப்போ ஜானகி நேராக தனாவை இழுத்துக்கிட்டு வராங்க. அப்போ ஜானகி நேராக மாயா கிட்ட தனாவை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ ஜானகி நேராக தனா கிட்ட, இப்போ அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ தனா அமைதியாக இருக்காங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இப்போ கேட்க போறியா இல்லையாடி அப்படின்னு. அப்போ தனா நேராக மாயாவை பார்த்து, என்னதான் இருந்தாலும் நான் அடித்தது ரொம்ப பெரிய தப்பு. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மாயா நேராக தனாவை பார்த்து, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை தனா அப்படின்னு சொல்ல, அப்போ தனா நேராக மாயாவை பார்த்து, கடைசியில் எங்கள் அம்மாவையும் என்கிட்டேருந்து பிரிச்சிட்டியல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மாயா பேரதிர்ச்சியாக ஜானகியும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தனா அந்த இடத்துலேருந்து நேராக மாடிக்கு அழுதுகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததோட ரகுராம் கவலைப்படுறாரு. அப்போ மாயா நேராக ஜானகி கிட்ட, என்ன பெரியம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, விடுமாயா, எல்லாத்துக்குமே நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. நீயே சொல்லு, உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா, அதெல்லாம் தப்பில்லையா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி சின்ன சின்ன சண்டைகள் நடக்க தானே செய்யும். இதெல்லாம் நம்ம பெரிய விஷயம் ஆக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா, இருந்தாலும் தவறே பண்ணாத ஒன்று அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவளுக்கு இன்னும் புரியலை, அதான் இப்படி பண்ணுறான். அவளுக்கு நான் என்னைக்கு தான் ஒழுங்காக புரிய வைக்கிறது அப்படின்னு. அப்போ கதர் சொல்கிறாரு, நீங்கள் வருவீங்க அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அத்தை. நீங்கள் அந்த தனாவுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, இப்போ அவள் என்ன நினச்சிருப்பான்னா, நீங்கள் எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, என்றைக்குமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு தான் நினச்சிக்க போகிறா. அது வேற பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணுக்கு தெரியாதா நான் அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னு. அதுக்காக தானே நம்ம 2 பேருமே இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் அவள் அதை புரிஞ்சுப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீயும் பொறுமையாக இரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயா நேராக ஜானகிட்ட, சரி வாங்க பெரியம்மா அப்படின்ட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நமக்கு சாதகமாக நடந்திருக்குல்ல, அவங்க பெத்த பொண்ணு தனாவே அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, இதை விட நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இதை வச்சே நம்ம பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி ரகுராமுக்கும் ஜானகிக்கும் சண்டை வர மாதிரி நம்ம மூட்டி விடலாம் அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம்.